அண்மை செய்தி. அமெரிக்காவில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திமுகவின் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது முதலமைச்சர் தமிழகம் திரும்பியதும் திமுகவில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் தொடர்பான பரிந்துரைகள் வழங்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதல்வரிடம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட்டது? குறிப்பா முதல்வர் தமிழகம் திரும்பியதும் எந்த மாதிரியான மாற்றங்களை திமுக நம்ம எதிர்பார்க்கலாம்? முழு விவரம். வணக்கம். திமுகவில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை திமுக ஒருங்கிணைப்பு குழு திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலினிடம் விரைவில் வழங்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது அமைச்சர்கள் கே.என். நேரு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட 5 அடங்கிய திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்தவாறு காணொலி மூலம் ஆலோசனை நடத்தியிருந்தார். சுமார் அரை மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலாவதாக திமுகவின் முப்பெரும் விழா ஏற்பாடுகள், திமுகவின் பவள விழா ஏற்பாடுகள், அதே போல மாநிலம் முழுவதும் நடைபெறும் திமுகவின் பொது உறுப்பினர்கள் கூட்டங்கள் குறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேட்டிருந்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக சுவர் விளம்பரங்கள், திமுகவின் கொடியேற்றும் நிகழ்ச்சிகள் குறித்தும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்தவாறு காணொலி மூலம் கேட்டிருந்திருக்கிறார். தொடர்ந்து திமுக ஒருங்கிணைப்பு குழுவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் பல்வேறு தகவல்களையும் அமெரிக்காவில் இருந்தவாறு பகிர்ந்திருக்கிறார். அதுல முதலாவது, திமுகவின் பவள விழாவை ஒட்டி திமுகவினர் தங்களுடைய வீடுகள், அலுவலகங்கள், அதே போல வணிக வளாகங்களில் கொடிகளை பறக்கவிட வேண்டும். அதற்கு ஒருங்கிணைப்பு குழு தகுந்த ஆலோசனையை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக வெளிநாடு பயணம் குறித்து சில தகவலை பகிர்ந்திருக்கிறார். அதாவது முதலீட்டாளர்களை சந்திக்கும் போது பல கையெழுத்து ஒப்பந்தங்கள் என்பது முதலீட்டாளர்கள் மத்தியில் கையெழுத்தாவதாகவும் ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அமெரிக்காவால் தமிழர்கள் அளித்த வரவேற்பு பற்றியும் முதலீட்டாளர்களுக்கு தமிழ்நாட்டில் நடைபெறும் ஆட்சி பற்றியும் மகிழ்ச்சியாக தெரிவித்திருப்பதாக ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல சிகாகோவில் நேற்று நடைபெற்ற தமிழர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்ததாக முதலமைச்சர் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். அதற்கு பின்னாடிதான் முதலமைச்சரிடம் திமுக ஒருங்கிணைப்பு குழு சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறது. அந்த விஷயத்தில் தான் மிக முக்கியமாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தமிழகம் திரும்பியதும் திமுகவில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை நாங்கள் உங்களிடம் நேரில் வழங்குகிறோம் என்ற ஒரு தகவலையும் திமுக ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் திமுகவில் விரைவில் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்றும், முதல்வர் வெளிநாடு முடிந்து தமிழ்நாடு திரும்பியதும் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.